வணக்கம். நான் இந்திரா சுந்தரம். நான் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எங்களதில பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் ஃபுல் சர்வீஸு வாழ்வாதாரத்துக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கு, படிப்புக்கு, மருத்துவத்துக்கு இது மாரி நாங்க எல்லாமே ஃபுல் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பட் யாருக்கிட்டயும் எந்த ஃபண்டும் வாங்காம எங்களோட ஓன் மணியில பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சர்வீஸ் பண்ணும்போது நாங்க வீடியோ எடுப்போம். நாங்க ஏனோ தானோன்னு நாங்க வீடியோ எடுத்து பண்ணிகிட்ருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, எமர்சோ டெக்னாலஜிஸ்லேருந்து அவங்க அந்த தம்பிகள நான் மீட் பண்ணேன். ஒரு ஃபங்ஷன்ல பார்த்து மீட் பண்ணேன். அவங்க எடுத்த அந்த கேமரா இதில அவங்க எடுத்தத பார்த்ததுமே அவங்ககிட்ட போய் நான் பேசினேன். இந்த மாரி எங்களுக்கும் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். தாராளமா எடுத்து குடுக்குறோன்னு வந்து எடுத்து குடுத்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்டு இதிலேயே வந்து எங்களுக்கு அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் அத Facebookல போட்டு, அது வந்து பிகன் வுட்ஸ்லேருந்து எங்கள கூப்பிட்டு கேட்டு, அவங்க எடுத்து போட்டு, கலாட்டா மீடியாலேருந்து எடுத்து போட்டு, அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. சும்மா சொல்லக்கூடாது அவங்கள. பசங்க எல்லாருமே வந்து நமக்கு தகுந்த மாரி கோஆப்ரேட் பண்றாங்க. நம்ம அவங்ககிட்ட ஒரு டைம் சொல்லி கூட்டிட்டு வந்தோம்னா, அது 1 ஹவர்ப்பா 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாலும், அது 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆனாலுமே, அத வந்து எங்களுக்காக வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி, ரொம்ப எங்க கூட ஒரு குடும்ப நண்பராவே பழகி, நல்லபடியா எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணோட புள்ள வயசுக்கு வந்துட்டா, அது எனக்கு பேத்தி மாதிரி. அந்த சடங்கு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு இந்த தம்பிகள தான் கூப்பிட்டேன் நானு. கூப்பிட்டு "தம்பிக நீங்க இந்த சடங்கு ஃபர்ஸ்ட்டு எடுக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டோம். "அம்மா நீங்க ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு இத எனக்கு குடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா அத நல்லபடியா நாங்க சக்சஸ் பண்ணி எடுத்து குடுப்போம்." அப்படின்னு சொல்லி மார்னிங் 9:00 வந்தாங்க. ஈவினிங் 3:00 வரைக்கும் அத ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து, பக்காவா சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. நாங்களே அதாவது வந்து ஒரு பெரிய லெவல்ல கூட்டிட்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பசங்க மத்தியானம் சாப்பிடாம கூட எனக்கு அதெல்லாம் எடுத்து முடிச்சு குடுத்துட்டு தான் பசங்க சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டு பசங்க மாரி இருந்து பண்றாங்க. அது நம்ம புள்ளைங்க தான். அவங்களோட வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது வந்து அவங்க எடுக்கும்போது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அகைன் மறுபடியும் போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு அதோட லுக் எங்களுக்கே வந்து நாங்க இப்படி இருக்கோமாங்கிறத வந்து அவங்க அத நல்ல விதமா அது ரொம்ப அது எங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. அந்த மாரி அவங்க கொண்டு வராங்க. அவங்களோட அந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புடிச்சது. அவங்க வந்து அந்த ஒரு ஒரு பந்தா கிடையாது. எப்படி எனக்கு அது சொல்றதுன்னு தெரியல. நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க மாரி வந்து எல்லா சர்வீஸும் ரொம்ப நல்லா பண்றாங்க. ஒரு முகம் சுளிக்காம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கூப்பிட்டோம்னா வந்து இத்தனை மணி நேரம் ஆச்சு நாங்க அப்படிங்கிற ஒருத்தங்க முகம் சுளிப்பாங்க. பட் இவங்க அதெல்லாம் இல்லாம எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரிஸ்க் எடுத்து அது வரலைன்னா மறுபடியும் நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி அப்படியே கொடுக்குறாங்க. அவங்க மற்றபடி வேற எதுவும் இது பண்ணாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே கொடுக்குறாங்க. அவங்க மென்மேலும் வந்து வளரணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் போயிருக்காங்க. திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. அது வந்து 2வது படி. மென்மேலும் அவங்க வந்து இதுக்கு மேலே உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.